ஹலோ எவ்ரிவான், என்னோட இன்ஜினியர் ஸ்பீக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல் முறையாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பைத்தனில் நம்ம சேனலில் லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன்ஸில் இருந்து எப்படி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ் லைக் ஷார்ட்டிங், ஹேஷிங், அந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் சின்டாக்ஸ் பைத்தான் லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, லூப்பிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ், ஒரு இன்டர்வியூன்னு போயிட்டு கோடிங் கொஸ்டின்ஸில் நான் வெளியே வந்துட்டேங்க, எனக்கு எப்படி அந்த லாஜிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கோடிங் ரவுண்ட்னாலே பயமாக இருக்குது, நான் ஒரு இன்ஜினியர் தான் ஆனால் எனக்கு கோட் பண்ணவே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். ஏன் எடுத்தோடனே நான் பேட்டர்ன்ஸ் படிக்கணும், ஏன் நான் எடுத்தோடனே டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது, எதனால நான் பேட்டர்ன்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, பேட்டர்ன்ஸ் தான் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே பேசிக்னு நான் சொல்லுவேன். எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் எதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னாலுமே ஒரு பேட்டர்னை எப்படி சால்வ் பண்ணுறீங்களோ அந்த லாஜிக்கை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இது உங்கள் கோர் ப்ரோக்ராமிங் கான்செப்டை ஸ்ட்ரென்த் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மொத்தம் 22 பேட்டர்ன்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒன்றா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். இதை நம்ம பிரமிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்னு கிடையாது, எந்த பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே 2 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னன்னா, 2 லூப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவுட்டர் லூப், இன்னர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னர் லூப்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எழுத போறோம். இப்போ இங்க பாருங்களேன், இங்க ஸ்டார்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அவுட்டர் லூப்ல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, இன்னர் லூப்ல தான் கொடுக்கணும். ஸோ 2 லூப் யூஸ் பண்ணுவோம், 2வது லூப்ல தான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்க போறோம். அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த எல்லா பேட்டர்னுக்குமே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதெல்லாம் ஓகே இன்ஜினியர், லாஜிக்கு வாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன லாஜிக் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரோ நம்பர், இது காலம் நம்பர். உங்களுக்கே தெரியும், ரோ நம்பர் 0வா இருக்கும்போது காலம்ல என்ன ஆகுது, ஒரு எலமெண்ட் பிரிண்ட் ஆகுது. ரோ நம்பர் 1ன்னு இருக்கும்போது காலம்ல என்ன ஆகுது, ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ரோ நம்பர் 2ன்னு இருக்கும்போது 3 ஸ்டார், 3ன்னு இருக்கும்போது 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ ரோ நம்பரை பொறுத்து தான் ஸ்டார் மாறுது. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டை பொறுத்து தான் இந்த ரோ நம்பருமே இருக்கு, ரைட்டா? ஸோ இன்புட் 4ன்னு கொடுத்தனால நம்ம 0லேருந்து 3 வரையும் எடுத்திருக்கோம். இதுவே இன்புட் 5ன்னு இருந்துச்சுன்னா 0லேருந்து 4 வரையும் எடுப்போம். ஸோ ஐங்கிறத இந்த என் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கு, இந்த ஜேங்கிறத ஐயை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது காலம் ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரோ நம்பர் என்னவோ அதோட ஒரு நம்பர் கூட தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அவுட்டர் லூப் எழுத போகிறோம். அது என்னென்னா ஐயில் இருக்க போது என்ன ரேஞ்ச் அப்படின்னா 0லேருந்து 3 வரைக்கும், அதாவது 0லேருந்து n வரைக்கும் இருக்க போகுது. ஸோ ஏன் 0லேருந்து n வரையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா என்னோட கடைசி இது என்னவோ அதுதான் நம்ம எடுக்கிறோம். இங்கே 4ன்னு இருக்குது, நம்ம 0லேருந்து எடுத்தனால நம்ம இங்கே ஐ 3ன்னு போட்டிருக்கோம். இதுவே நம்ம 1 2 3 அப்படின்னு எடுத்திருந்தோம்னா இங்கே 4ன்னு வந்திருக்கும். ஸோ 0லேருந்து n வரைக்கும் அவுட்டர் லூப் ஒன்று எடுக்கிறோம். ஜே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஐயை பொறுத்து இருக்கு. ஸோ 0லேருந்து ஐ வரைக்கும், அதாவது 3 வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம் ஜேங்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 லூப் ஒன்று எழுதிட்டு இதை நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இதை பிரிண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தாங்க லாஜிக், ரொம்ப சிம்பிள். இதை நம்ம கோட் பண்ணால் உங்களுக்கே புரியும். வாங்க கோடிங்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன லாஜிக்கை அப்படியே நம்ம இந்த ஐடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன லாஜிக் சொன்னோம், எனக்கு 2 லூப் வேணும். ஸோ அவுட்டர் லூப் ஒன்று, இன்னர் லூப் ஒன்று எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், இன்னர் லூப்பில் எழுதணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு யூசர் இன்புட், அதாவது என்ன பொறுத்து தான் அவுட்டர் லூப்னு சொன்னோம் இல்லையா, அதனால என்னங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம்.
அதில் நம்ம இன்புட் வந்து வாங்கிக்கிறோம். இந்த இன்புட் ஃபங்க்ஷனை வந்து போடணும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் இன்புட் வந்து எடுக்கும். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்டீஜர் தான் வேணும். அந்த இடத்துல என்னால் ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் வந்து இதை இன்டீஜராக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த எண்ணில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபார் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இந்த ஐ எதுக்கு அப்படின்னா இதுதான் எத்தனை வாட்டி என்னோட லூப் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஐ இன் ரேஞ்ச், என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு இப்போ எப்பயுமே ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரையும் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, ரேஞ்ச் ஐ அப்படின்னா இது வந்து 0லேருந்து ஐ வரைக்கும் ஐ என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ரேஞ்ச் நான் வந்து 1லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ 1லேருந்து எனக்கு வந்து n+1 வரையும் வேணும் அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னர் லூப்பில் ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் ஜேங்கிறது ஐ மாதிரியே ஒரு வேரியபிள் ஜே எடுத்துட்டு அது என்ன ரேஞ்சில் வேணும் அப்படின்னா ஐயை பொறுத்து இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காண்டி ஐன்றதை எழுதியிருக்கேன். இப்போ உள்ள வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த எண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஒரே லைனில் அப்படியே பிரிண்ட் ஆயிரும் ஒரு லூப் வந்து முடிஞ்சக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து நீ என்ன பண்ணு, லூப் ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போது அடுத்த லைனில் பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி இந்த எண்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எண்டும் அதே மாதிரி தான். இந்த பிரிண்ட் வந்து ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணும். நமக்கு வந்து கேப் வேணும், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் இன்புட் கொடுக்கணும். இப்போ 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது, 1, அப்புறம் 1 ஸ்டாரு, 2 ஸ்டார், 3 ஸ்டார் அப்படின்னு நமக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இதோட ப்ரோக்ராம் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியல, என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து அதை விஷுவலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், இன்புட் எடுக்கும்னு சொன்னேன். ஸோ இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்புட் கொடுப்போம். ஸோ இன்புட் வந்து இப்போ அது ஸ்ட்ரிங்காக எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அதை இன்டீஜராக மாற்றி இப்போ என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு இருக்குது. இப்போ ரேஞ்சில் வந்து நான் 1லேருந்து n+1 வரையும் எடுக்கிறேன். ஏன்னா 3 வரைக்கும் நான் இப்போ n வரைக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா அது 1, 2 அதாவது 2 டைம்ஸ் மட்டும்தான் ரன் ஆயிருக்கும். நமக்கு வந்து தேர்ட் ரோ வந்து பிரிண்டே ஆயிருக்காது. ஸோ தேர்ட் ரோவும் எனக்கு இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 4 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1லேருந்து இப்போ 1, 2, 3 வரைக்குமே அது வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும். ஸோ நம்ம இன்புட்டும் இங்கே 3 தான், அதனால நம்ம வந்து இங்கே 4 வரைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ரேஞ்ச் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ ஐ வந்து 1 அப்படின்னு இருக்கு, உள்ளே போகுது, ரேஞ்ச் பார்க்குது 1. ஸோ டிஃபால்ட்டாகவே ரேஞ்ச் வந்து 0லேருந்து தான் இருக்கும். நமக்கு வேணும்னா அந்த மாதிரி ரீஅசைன் பண்ணணும். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும், அப்போ 0 மட்டும்தான், 0th டைம் அது ஓட போகுது. இப்போ ஸோ 0th டைம் இந்த லூப் வந்து ஓடுது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். கீழே கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்த லைன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அடுத்த லைனுக்கு போயிடும். இப்போ ஐயோட வேல்யூ 2. ஸோ ரேஞ்ச் வந்து 2 வரைக்கும், அப்போ 0லேருந்து 2, அப்போனா 0, 1, 2 டைம்ஸ் இந்த லூப் வந்து இப்போ ரன் ஆகி 2 ஸ்டார் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜே வந்து 1ன்னு ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லைன் போகணும். ஏன்னா ஜேங்கிற லூப் முடிஞ்சிருச்சு, எனக்கு அடுத்த லைன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லும். இப்போ அடுத்த லைன் போயிடுச்சு. இப்போ ரேஞ்ச் வந்து 3ன்னு இருக்கு. ஸோ 0லேருந்து 3 வரைக்கும், அதாவது ஐயோட வேல்யூ இப்போ 3 ஆயிருக்கு. இதோட ஃபுல்லாக ப்ரோக்ராமே முடிய போகுது இந்த லுப்போட. ஸோ 0லேருந்து 3. இப்போ நமக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த லைனும் பிரிண்ட் ஆகிட்டு அவ்வளோதான், ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான், இந்த பேட்டர்ன் நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் n வேல்யூஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பேட்டர்ன் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். Until then, your engineer signing off.